அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சேவிங்ஸ் பத்தின ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து சேவிங்ஸ் பத்தின வீடியோ வாரத்துல ஒரு நாள் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ கடந்த சில தினங்களா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் பத்தி நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. மார்கழி மாசம் வேற, அப்புறம் வந்து கார்த்திகை மாதம்னால ஃபுல்லா வந்து ஆன்மீக தகவல் நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் நமக்கு சேவிங்ஸ்க்காகவே சில சப்ஸ்கிரைபர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறனால வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து சேவிங்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா சொல்லி கொடுத்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சேவிங்ஸ்க்கான ஒரு ஃபார்முலாவும் வந்து நான் சொல்லி தர போறேன். ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வந்து பணங்கள் வந்து சேமிக்க முடியும். பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கான 10 வழிகள், பணத்தை சேமிக்கிற குணங்கள், பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கையாளணும், உண்டியல் பணத்தை எப்படி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆக்க முடியும், இது எல்லாத்தையுமே நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட், அதாவது சேமிப்புங்கிற பிளேலிஸ்ட்ங்கிறது நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டணும், நகை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜைகளே வந்து பண்றோம். நமக்கு வந்து ஒரு நிலம் வேணும், ஒரு நகை வந்து சேரணும், ஒரு பொட்டு தங்கமாக நம்ம கிட்ட இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், அப்படி அப்படி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை ஒரு மையப்புள்ளி எப்படி எதுன்னா பணம் தான் இருக்கு. ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம வந்து எப்படிலாம் சேமிக்கணுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். வெறும் பூஜை பண்ணணும் அப்படின்னா பூஜைக்காக கூட நம்ம எண்ணெய் வாங்கணும், திரி வாங்கணும்னா கூட அதுக்கு கூட பணம் வேணும். அதை வந்து நம்ம யாருக்கிட்டையும் போய் ஓசி கேட்க முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து சேவிங்ஸ்ங்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க வந்து மாசம் மாசம் வந்து அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்றீங்க, நீங்க சொல்லும் போது மோட்டிவேஷனா இருக்கு, ஆனா வந்து அதை வந்து என்னால ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க எப்படி வந்து அதை டெபாசிட் பண்றீங்களா இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுறீங்களா, அது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப அதுக்கான பதில நான் சொல்லிடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்றேன். அது வந்து நம்ம மாசம் மாசம் வந்து எப்ப வேணா எடுத்துக்கலாம், எப்ப வேணா போட்டுக்கலாம். அது வந்து இந்த டேட்ல தான் போடணும், இவ்வளவுதான் போடணும் இல்லை, எவ்வளவு பணம், ஒரு 500 ரூபா இருந்தாலும் போடலாம், 1000 ரூபா இருந்தாலும் போடலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். நம்மள மாதிரி சின்ன சின்னதா சேமிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ். இதே வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நான் அடுத்த வீடியோல கூட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து அப்பப்போ வந்து பணம் வந்து கிடைக்கும் இல்லையா? அந்த பணத்தை வந்து நம்ம வந்து மாசத்துல இவ்வளோன்னு சொல்லி மினிமம் வந்து 2000 நான் டார்கெட் பண்ணுவேன். இந்த 2000 எப்படியாவது மாசத்துல வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணிடுவேன். அதே மாதிரி கேலண்டர் சேவிங்ஸ் சொல்லி ஒரு சேவிங்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். அது போன தடவை கூட ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன், எவ்வளவு வந்து நான் வந்து இந்த கேலண்டர் முறைப்படி சேமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேலண்டர் முறைப்படி அப்படின்னா ஒன்னாம் தேதினா 1 ரூபா போடணும், 2ஆம் தேதினா 2 ரூபா போடணும். அப்படியே நீங்க 30ஆம் தேதி வரைக்கும் போட்டுறீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 465 ரூபா உங்களுக்கு வரும். மீதி கொஞ்சம் காசு 35 ரூபாய் நான் போட்டு நான் வந்து 500 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல வந்து பேங்க்லயோ வந்து டெபாசிட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நான் போட்டுக்குவேன். ஸோ இது மாதிரி வந்து சேமிக்கிறதும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேவிங்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப அந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒருத்தவங்க சொல்லும் போது சரி இன்னைக்கு நம்ம சேர்த்தரலாம் அப்படின்னு, ஆனா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு வந்து பணம் வந்து கிடைக்குது, எனக்கு திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு பணம் வருது, ஆனா சனி ஞாயிறு வந்து நமக்கு வந்து பணம் வந்து வரல அப்படின்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அந்த 5 நாளைக்குரிய பணத்தை நான் எதுக்காகவும் எடுக்காம எந்த ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை வர்றது அது வரைக்கும் அந்த பணத்தை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பேன். அதே மாதிரி அந்த பணத்தை வந்து நான் மாசம் இவ்வளவு 2000 வருதா, அந்த 2000 கொண்டு போய் கரெக்டா 1ஆம் தேதி நம்ம எப்படி வந்து நமக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆச்சு நம்ம வேலைக்கு போகும்போது, அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுல இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும் அமௌண்ட். அப்படி வரும்பொழுது நமக்கே வந்து ஒரு கான்பிடன்ட் இருக்கும், நம்ம கிட்டே ஒரு அமௌண்ட் இருக்கு, நம்மளும் வந்து பேங்க்குக்கு போறோம், நம்மளும் 4 பேரை பாக்குறோம், நம்மளும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2000மோ 3000மோ அதை கொண்டு போய் கண்டிப்பா வந்து பேங்க்ல வந்து டெபாசிட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து போட்டுருவேன். ஸோ இதை வந்து நான் வந்து ரொட்டீனா வந்து பழகிட்டு இருக்கேன். அது மட்டும் அந்த பேங்க்ல போய் நீங்க போடுங்க நான் போடுறேன் அப்படிலாம் கிடையாது. நானே தான் போய் நானே ஃபில் பண்ணி நானே வந்து போடுவேன். அதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏதோ நம்ம வந்து மந்த்லி வந்து நமக்கு சேலரி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து உணர்ந்திருப்பீங்க. உங்ககிட்ட இருக்க அஞ்சரை பெட்டி உண்டியல் இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க வந்து நல்லா உண்டியல வருஷத்துல ஒரு தடவை உடைக்கும் போது நம்ம இவ்வளவு பணம் சேர்த்திருக்கோமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு பெருமை வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் பெருமைப்பட்டிருக்கீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம சேவிங்ஸ்க்கான ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். சேவிங்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஃபார்முலாவை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்ற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இல்ல, செகண்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம எல்லோருமே பண்றது என்ன அப்படின்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ்.
அதாவது வருமானம், அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பண்ணி அதில் செலவு, அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நார்மலா எல்லாரும் பண்றது. ஆனா பெரிய பெரிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறவங்க, பணத்தை வந்து நல்லா சம்பாதிக்கணும் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். அதாவது இன்கம் வருது, வருமானம் வருதுன்னு முதல் செலவா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேமிப்புக்கு தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செலவு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை யாரெல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்றீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு மந்திரமே சேவிங்ஸ்க்கு. இதுதான் வந்து நம்ம தெரியாம வந்து மற்றவங்க பண்றது வந்து இதுதான் அந்த யுக்தி நமக்கு தெரியாம தான் நம்மளால வந்து மற்றவங்கள மாதிரி சேவிங்ஸ் பண்ண முடியல, பணத்தை வந்து ஈர்த்து நம்மளால நம்ம கிட்ட வச்சுக்க முடியல. ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வந்து மினிமமாக வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 2,000ஆவது ஒரு எடுத்து சேவிங்ஸில் வந்து நம்ம வச்சிடணும். வச்சுட்டு தான் அந்த 8,000க்கு என்ன செலவு அப்படின்னு பார்க்கணும். இதுதான் வந்து நான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொடுத்துருப்பேன், கொரோனா சொல்லி கொடுத்த சேவிங்ஸ் முறை அப்படின்னு. ஏன் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் அப்படின்னா, கொரோனா டைமில் நம்ம என்ன பண்ணோம், 3 வேளை சாப்பாட்டு, அதுவும் அளவா எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து வருமானம் வந்து இல்லை. அந்த 6 மாசம் வந்து நம்ம லாக்டவுன்ல இருந்தோம். அப்போ வந்து நமக்கு இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணணும். அப்போ போய் கடன் கேட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. வேலை வாய்ப்பை இழந்தவங்க அதிகம், நிறைய வந்து நகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இழந்தவங்க அதிகம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து மருத்துவ செலவு வேற சில வீட்டுல வந்து நிறைய அதிகமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணோம், 3 வேளை சாப்பாடு, இருக்கிற துணிமணியை போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்தோம். வெளியே எங்கேயும் போகாம, எந்த ஒரு பர்த்டே பார்ட்டி, எந்த ஒரு வெட்டிங் டே வந்து பெருசா வந்து வெட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ன முடியுமோ அதுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப நமக்கு இருக்கிறத வச்சு வாழ்றதுக்கான ஒரு பழக்கத்தை வந்து கொரோனா வந்து சொல்லி கொடுத்துச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா, எப்ப வேணா யாருடைய சூழ்நிலை வேணாலும் மாறலாம். அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே தயாரா இருக்கணும். இப்ப நான் அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து வைப்பாங்க. இப்ப ரீசெண்டா கூட நிறைய ஆட்ஸ் எல்லாம் வருது, பேங்கோட ஆட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, விளம்பரம் வருது இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்டு வந்து பேசிக்குவாங்க, நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கலையா, சேவிங்ஸ் வந்து பாலிசி வந்து எடுக்கலையா அப்படின்னு. நமக்கு என்ன வயசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரோட்ல கிராஸ் பண்ணுவோம், சடனா வந்து ஒரு கார் வந்து வரும். அப்போ வந்து அவர் வந்து நெஞ்சை வந்து பிடிச்சிக்குவாரு. ஸோ எந்த நேரத்துல வேணா எது வேணா நடக்கலாம். அப்படிங்கும் போது நம்ம ஃபேமிலியை வந்து யார் பாத்துக்குவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து இந்த பாலிசி வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இதை வந்து செஞ்சேதான் ஆகணும். ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சேவிங்ஸ்ங்கிற பழக்கத்தை வந்து கண்டிப்பா வந்து செய்வாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க, நம்மளே பார்த்து இருந்திருப்போம். ஆனா ஒரு பிள்ளைங்க எல்லாம் படிச்சு ஒரு வளர வளர அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்திருப்பாங்க. எப்படி இவங்க இவ்வளவு இதா வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே சிக்கனமாவே இருந்திருப்பாங்க. கஷ்டத்தோடய பழகி பழகி கொஞ்சம் பணம் பெருசா வந்தா கூட அந்த கஷ்டத்துல எப்படி சாப்பிட்டாங்களோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பழகிருப்பாங்க. அந்த பணத்தை ஒரு ஃபியூச்சருக்காக வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி டெபாசிட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்படி வைக்கும்போது அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர் பணக்காரங்களா ஆயிருக்க மாட்டாங்க. அவங்க உழைச்ச உழைப்புக்கு அந்த ஊதியத்துக்கு அவங்க சேர்த்து வச்ச அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு கை கொடுக்கும். அப்ப நமக்கு பார்க்கும்போது இவங்க ரொம்ப திடீர்னு வந்து எப்படி உழைப்பிறாங்க நமக்கு தெரியும். ஆனா அவங்க சின்ன சின்னதா சிறுக சிறுக வந்து சேமிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்மளை வந்து எந்த நேரமானாலும் நம்ம வந்து தடுமாறலாம், பேண்டமிக் சுச்சுவேஷன் வரலாம். அப்ப நீங்க கரெக்டா வந்து உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்க பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து மாட்டிக்காம தப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறதான் கொரோனா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய தத்துவமே. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் பண்ணுறேன். இப்போ டெய்லியும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு 3000 வந்துடும். இந்த 3000 நான் எக்காரணத்தை கொண்டு எடுக்க மாட்டேன். அந்த 100 ரூபாயை எக்காரணத்தை கொண்டு டெய்லி செலவுக்குலாம் எடுக்க மாட்டேன். ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு எல்லோ கலர் பாக்ஸ், அதுக்குரிய மரியாதை, அதில் நான் வந்து சில ஆன்மீக பொருட்கள், வசம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களையும் போட்டு வச்சு பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மரியாதையான இடத்துல வைப்பேன், கண்ட இடத்துல வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு மாசம் 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வந்து என் அக்கௌண்ட்ல அந்த 3000 ரூபாய் ஏறணும். அந்த 3000 ரூபாய் ஏறும்போது நான் சைட்ல வந்து பிக்சர் வந்து ஆட் பண்றேன் பாருங்க, எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து வருதுன்னு. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் கூட செலவு பண்ணாம இருக்க மாட்டோம், வெட்டி செலவு எதுவும் பண்ணாம இருக்க மாட்டோம், கண்டிப்பா பண்ணுவோம். அந்த வெட்டி செலவு என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அந்த 100 ரூபாயை ஒரு நாளைக்கு நீங்க மிச்சம் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அன்னைய டே வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து 30 நாளும் வந்து 100 ரூபாயை எப்படியாவது நம்ம எடுத்து வைக்கணும், இல்ல வந்து 50 ரூபாயாவது எடுத்து வைக்கணும். நீங்க எடுத்து வச்சுட்டு மாசம் வந்து 1500 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் நீங்க
போய் பேங்க்ல போய் முதல்ல உங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க வந்து அதுல மாசம் மாசம் கையெழுத்து போட்டு உங்க பணத்தை அதுல கொடுத்து பாருங்க. அதோடைய அழகு, அதனுடைய மதிப்பு உங்களுக்கு வந்து அப்ப தெரியும். அப்ப வந்து இன்னமும் நம்ம அதிகமா அடுத்த மாசம் என்ன சேர்க்கணும், இன்னும் என்ன செலவு மிச்சம் பண்ணி இப்ப 1500 இவ்வளவு வட்டி வருது, அப்ப இன்னும் 2000 போட்டா இன்னும் கொஞ்சம் வட்டி வரும்ல அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப நம்ம பண்ணும்போது ஓ இப்படிதான் சேமிக்கணும் போல இருக்கு, இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து நினைப்பீங்க. ஆன்லைன்ல பாக்குற பொருட்கள்லாம் வாங்க மாட்டீங்க. யாராவது வந்து யூடியூப்ல வந்து இதை வந்து பாருங்க இந்த ப்ராடக்ட் அழகா இருக்கு, இது வந்து பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு அது மேல ஆசை வராது. நமக்கு நான் இந்த மாசம் டார்கெட் 2000 வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம பேங்க்ல போடணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தா வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால திரும்ப வந்து ரியூஸ் பண்ண முடியுமா, இல்ல கஷ்டத்துல வந்து அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு உதவ போகுதா, நம்ம கிட்ட தான் இவ்வளவு ட்ரெஸ் இருக்கே இவ்வளவு சாரி இருக்கே போது அதை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து எண்ணத்தை வந்து மாத்திக்குவோம். அதாவது நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கொரோனா டைம்ல எப்படி இருந்தோம், சாப்பாடு ட்ரெஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கணுமோ அப்படி இருந்தோமா, அந்த மாதிரி ஒரு ரிவர்சிபிள் வாழ்க்கையை நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். நமக்கு வந்து நமக்கே பிடிச்சு போகும். நம்ம நிறைய வந்து அத்தியாவசிய பொருட்கள் தான் வாங்குறோம், அனாவசிய பொருட்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம், ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப பண்றது இல்ல, நம்ம காசுல வந்து நிறைய மிச்சமாகுது அப்படின்னு நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தோமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா சொல்லி கொடுத்த சேவிங்ஸை பத்தி ஒரு ரீகால் பண்ணி பார்த்தோம். இப்ப நான் சொல்லக்கூடாது இந்த சென்டென்ஸை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல உனக்கு வந்து நீங்க வந்து பணத்தை செலுத்திக்கோங்க. உங்களுக்கு பணத்தை எப்படி நீங்க செலுத்திக்கிறது, ட்ரெஸ் வாங்கவா இல்ல, இல்ல காஸ்மெட்டிக்ஸ் வாங்கவா இல்ல, இல்ல வந்து பாக்குற பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சொல்லி வாங்கி அது தேவையில்லாம மூலையில போடுற விஷயங்கள் வந்து பண்றோமா அப்படிங்கிறதுக்காக வந்து பே பண்ண சொல்லல. இந்த பழக்கமே வந்து பாத்தீங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்க போறீங்க. இன்கேஸ் நாளைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஃபேமிலியில யார்ட்டுமே பணம் இல்லை, அப்ப நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து நம்ம கொடுக்கும்போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமையான ஒரு பெருமிதத்தோட நம்ம வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தானே என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சவங்கலாம் இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டே எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி உங்க சுச்சுவேஷனுக்கு உங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோசிங்க. நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க பேங்க்ல போய் நீங்க டெபாசிட் பண்ண ஒரு மாசத்துக்கு மாசம் நீங்க போக போக இன்னும் அதிகமா சேமிக்கணுங்கிற எண்ணம் தான் வருமே தவிர இன்னும் வந்து செலவு பண்ணணுங்கிற எண்ணமே உங்களை விட்டு வராது. அதனாலதான் சொன்னேன் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்களுக்கு நீங்க பணத்தை செலுத்திக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது அவாய்ட் இஎம்ஐ. இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டு லோன் வந்து நம்ம கட்டுறோம், இப்ப நகையே வந்து இஎம்ஐ தான் கட்டுறோம் இல்லையா. இப்ப வந்து ஒரு 15 மாசம் வந்து நகை சீட்டு போடுறோம் அப்படின்னா அந்த 15வது மாசம் நம்ம நகையை வந்து எடுக்க போறோம், அது நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நாங்க வந்து வீட்டு லோன் கட்டுறோம், இஎம்ஐ அப்படிங்கிறது அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் வந்து அதை வந்து கடனா பார்க்கல, இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கணும். எப்படி நகை சீட்டு கட்டினா எனக்கு வந்து நகை வந்து 15 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஒரு நகை எனக்கு கிடைக்க போதோ அதே மாதிரி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இந்த இஎம்ஐ கட்டிட்டு வந்தேன்னா நான் வாடகை வீட்டுல வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வந்து லோனை வந்து நான் வந்து கட்டுறேன். அப்ப வந்து எனக்கு இந்த வீடு வந்து கிடைக்க போகுது, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடு வந்து எனக்கு முழுசா சொந்தமாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் கட்டுவேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இது கடன் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து அப்ப காசே இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய கட்டிலு, பீரோ, இந்த மாதிரி நிறைய வந்து எல்லாமே இஎம்ஐல வாங்கும்போது நமக்கு வந்து மாசம் வருமானம் வரும்போது அந்த இஎம்ஐ எப்படி கட்டணும், கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி நம்ம பணம் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போமே தவிர அந்த சேவிங்ஸ்ங்கிற பழக்கம் நம்ம விட்டு வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் வந்து இஎம்ஐல வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை முழுக்க முழுக்க நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இஎம்ஐ லைஃப் அப்படிங்கிறது ஒரு பழகி போன விஷயம். இதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க அந்த 50,000 1 லட்சம் சம்பளம் வரணும்னே கிரெடிட் கார்டு வாங்கி அதுல நிறைய பொருட்கள் வாங்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இஎம்ஐல கட்ட முடியாம எத்தனை பேர் திடீர்னு வேலை போனோம்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இஎம்ஐ லைஃபை கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்னா ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கணும். இப்ப நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வந்து லோன்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப அந்த லோன் வந்து கட்டுறதுக்கு அந்த லோன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு. ஸோ வந்து வெளி கடன்கள் எதுவும் பெருசா இல்லாதங்கிறனால எங்களால வந்து சமாளிக்க முடியுது. எப்படி நம்ம வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறோம், பேங்க்ல வந்து லோன் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க வந்து செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து அனாவசிய செலவுகளை வந்து தவிர்க்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ அதாவது வீட்டு லோனு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா தெரியல. ஆனா எல்லா பொருட்களையுமே வந்து இஎம்ஐல வாங்கி வச்சுக்கிட்டு மாசம் மாசம் வந்து கடன் கட்டுறதுக்கு கிரெடிட் கார்டுல வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டு அந்த கிரெடிட் கார்டை வந்து அடைக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு கடன் வாங்கிக்கிட்டு இப்படியே வந்து கடனை பெருக்காம பணத்தை பெருக்கிறதுக்கான வழியை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இஎம்ஐ லைஃப்ல இருந்து சீக்கிரமா நம்மளால விடுபட முடியும். இந்த இஎம்ஐ லைஃப்ல இருந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கோல் வந்து செட் பண்ணணும். மாசம் நான் இவ்வளவு பணத்தை வந்து டெபாசிட் பண்ண போறேன். இப்ப நான் வந்து சொன்னேன் பாத்தீங்களா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மாசம் மாசம் இவ்வளவு பண்றேன்னு. எங்க வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பண்றது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே.
இன்னைக்கு போட்டா நாளைக்கு கூட நான் போய் எடுத்துக்கலாம், அந்த பணத்தை வந்து எடுத்துடலாம் செலவுக்காக. எங்க வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸா வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி, எனக்கு வந்து பாலிசி, இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு 9,000 8,000 இந்த மாதிரி வருஷத்துக்கு நம்மளால அதை கட்ட முடியும். வருஷத்துக்கு கூட ஒரு 9,000 கட்ட முடியாம நம்மளால வந்து சம்பாதிக்காம இருக்கக்கூடாது இல்லையா? வருஷத்துக்கு 9,000 கட்டுற மாதிரி ஒரு பாலிசி வந்து எடுத்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அவங்களும் வந்து சில விஷயங்கள் வந்து சேமிக்கிறாங்க. இந்த முறை வந்து நான் நகை வந்து ரேட் வந்து ஏறுறதுனால நான் வந்து நகை சீட்டு வந்து போடலை. அதுக்கு பதிலாக நான் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி நம்மளுடைய வருமானத்துக்கும் நம்ம வீட்டுக்காரோட வருமானத்துக்கும் ஒரு 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 பேரோட வருமானமா இல்ல 2 பேரோட வருமானமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி மொத்தமா எவ்வளவு இன்கம் வருது, அதுல வந்து நம்ம இன்கம்ல இருந்து முதல்ல எவ்வளவு சேவிங்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் எவ்வளவு செலவு பண்றோம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேஸ்டான செலவு, இந்த வந்து பெருசா வந்து கிராண்டா வந்து பர்த்டே கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறது, பெரிய வந்து மண்டபத்துல பண்றது, கல்யாணம் மாதிரி பண்றது, அப்புறம் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட் சொல்லி நிறைய பண்றது, அதெல்லாம் வந்து இருக்கிறவங்க எவ்வளவுனா பண்ணிக்கிட்டோம். நம்மள மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரவங்களுக்கு அவங்கள பார்த்து நம்ம வந்து சூடு போட்டுக்காம நம்ம எப்படி வந்து அவங்க லெவலுக்கு உயர்ந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறதான் வந்து உண்மையான வெற்றி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்து வரும்போதே ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால சீக்கிரமா வளர முடியாது. இருக்க இருக்க நம்மளோட வருமானம் வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். ஸோ அதனால வந்து அதுக்கான வழிமுறைகளை பாருங்க, நல்லபடியா யோசிங்க. ஸோ நான் வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்றேங்கிறத பிளேலிஸ்ட்ல சேவிங்ஸ் இருக்கும், வந்து உங்களுக்கு வேணும்னா தேவைப்படுனா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.